நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய மிஷினரிகள் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இது மிஷினரி வாரம். ஆகவே இப்படிப்பட்ட காலங்களில் நம்முடைய மிஷினரிகளை ஆண்டிற்கு ஒரு தடவை நாம் நினைவு கூறுவது நல்லதல்லவா? நமது மிஷினரிகள் சிறைக்குள் சென்று தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் மாத ஊதியமாக 3500 ரூபாய் அளிக்கிறோம். இந்த மிஷினரி பணி அவர்கள் விரும்பி ஏற்ற பணி. ஒருவேளை நீங்கள் சிறைகளுக்குள் சென்று மிஷினரி பணி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எங்களுக்கு எழுதுங்கள். இது ஒரு கடினமான ஒரு பாதை தான். வெளியே மிஷினரி பணி செய்வதற்கும் உள்ளே சென்று சிறையில் இருக்கிற கொடூரமான குற்றவாளிகள் மத்தியிலே பேசுவதற்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. மிகுந்த வேறுபாடு. ஒரு ஆபத்தான ஊழியம்தான். ஆனால் அந்த ஆபத்தான ஊழியத்தை மிக மகிழ்ச்சியோடு செய்து வருகிற மிஷினரிகளுக்காக அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு இதுதான் காலம். நான் ஒரு பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்ட காரணத்தினால் நானே அவர்களை அபிஷேகம் செய்து ஒரு பாஸ்டராக அவர்கள் ஆங்காங்கே உள்ள கிராமங்களிலே அவர்கள் ஆலயங்களை கட்டி சுவிசேஷ பணி செய்து கொண்டு வருகிறார்கள். சிறைக்குள் மட்டுமல்ல, நான் அன்றைக்கு சாத்தூரிலிருந்து விருதுநகர் செல்லும் ஒரு பாதையிலே 14 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவன் கஷ்டப்பட்டு ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி முடித்து விட்டேன் என்று வந்து சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த இடத்திலே அவன் கொலை செய்தானோ, எந்த இடத்திலே கொடூரமாக நடந்தானோ, எங்கே அவன் ரவுடி என்று அழைக்கப்பட்டானோ அதே இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டிவிட்டு அந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்தான். திறப்பு விழா செய்வதற்காக நானும் சென்றேன். அந்த ஆலயத்திலே ஒரு சடங்காச்சாரமாக ஒரு ரிப்பனை வைத்திருந்தான். நான் அதை கட்டி உள்ளே சென்றேன். ஆலயத்தை பார்த்தேன். ஆங்காங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதியிருந்தான். மக்களை எல்லாம் அழைத்திருந்தான். அவர்களும் வந்திருந்தார்கள். அங்கே நான் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து அதை மக்கள் வரத்தக்கதாக நான் அதை பிரதிஷ்டை செய்து விட்டு வந்தேன். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு பேர் நோவா பேழைன்னு வச்சுருக்கான். நான் அப்போ கூட கேட்டேன், ஏன்ப்பா என் பேரை வச்சுருக்கேன்னு. ஐயா, நாங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே எல்லாருமே நாங்கள் எங்கெங்கே ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் நோவா பேழைன்னு வச்சுருக்காங்க. சரி, என்னத்தையாக வச்சுட்டு போகிறான்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனாலும் அவனுடைய செய்கையை பாருங்கள். எப்படியாவது கிறிஸ்துவை காட்ட வேண்டும் என்ற ஒரு பேரவா அவனுக்கு இருக்கிறதே, அதுதான் நான் சொல்கிறேன். அதை பாருங்கள். அப்படி ஏராளமான மிஷினரிகள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சிறையில் அவன் 14 ஆண்டுகள் நீங்கள் கொடுத்த வேதாகமத்தை வாசிக்கிறான். ஒரு சாதாரண ஒரு ஆலயம் நடத்துகிற பாஸ்டருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ, வேதாகம அறிவு, அந்த அளவுக்கு மேலாக அவன் தகுதி படைத்த ஒரு பாஸ்டராக மாறுகிறான். அன்பானவர்களே, அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? எண்ணி பாருங்கள். அதுதான் மிஷினரி ஊழியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று கதறி கதறி தோளில் ஒரு மைக் வச்சுருக்கான். அந்த மைக்கை வச்சுட்டு பேசிக்கிட்டே போகிறான். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவருடைய பார்வையிலே அது மிகப்பெரியது. இந்த அழகி போட்டி நடக்கும் பாருங்க, அது உலகமெல்லாம் நடக்கிறது. இந்த அழகி போட்டி நடக்கும்போது ஏராளமான பெண்கள் மேடைக்கு வருவார்கள். யார் எந்த நாட்டு பெண் அழகானவள் என்று ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ஜட்ஜஸ் அங்கே இருப்பான். அவங்க அங்கே இருந்து அவனுடைய முகத்தை பார்ப்பான், பல்ல பார்ப்பான், அழகை பார்ப்பான், மூக்கை பார்ப்பான். இந்த மாதிரியே பார்த்து 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 மார்க் போட்டு, அவளுடைய வயது எல்லாம் பார்த்து மார்க் போட்டு உலகம் முழுவதும் அந்த பெண்ணினுடைய படம் வரும். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவளுக்கு வரும். அது
அந்த ஜட்ஜஸ் அதை பார்க்கிறார்கள், அந்த அழகை பார்க்கிறார்கள். அவர் அழகு என்பது என்ன? அவர்கள் பார்க்கிற பார்வை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாதத்தை பார்க்கிறாராம். பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! ஏனென்றால் அலைந்து திரிந்து திரிந்து அவனுடைய பாதங்கள் எல்லாம் அழுக்கடைந்து போயிருக்கின்றன. ஆண்டவர் அவனை விரும்புகிறார். ஆண்டவர் அவனை விரும்புகிறார். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிறைகள் என்று சொல்லப்படுகிற சிறைகளிலெல்லாம் என் காலடிபடாத சிறைகளே இல்லை. கடந்த 30 ஆண்டுகளாக நான் சிறைக்குள்ளே இருக்கிற எவ்வளவு பெரிய இடமோ அந்த இடமெல்லாம் இந்தியாவில் உள்ள சிறைகளிலே நான் அலைந்து திரிந்திருக்கிறேன். இப்பொழுது என்னால் முடியவில்லை. ஆனாலும் கூட நம்முடைய மிஷனரிகள் அந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி ஒரு நல்ல மிஷனரி ஆண்டவரே எனக்கு காட்டும் 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 என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாளாம். அப்போது அவள் தரிசனத்தில் சாது சுந்தர் சிங் அப்படியே தோன்றினாராம். அவள் என்ன செஞ்சான்னா, அந்த சாது சுந்தர் சிங்கோட பாதங்களை கவனித்து பார்த்தான். அவலட்சணமான பாதங்கள், அவலட்சமான கல்லுகளிலும் முள்ளுகளிலும் நடந்து ரத்தம் வழிந்த பாதங்களாய் அவருடைய பாதங்கள் இருந்தன. அவள் நடந்து சென்ற அடிச்சுவடுகளெல்லாம் அவள் அலைந்து திரிந்த அந்த சாது சுந்தர் சிங் காலைத்தான் பார்த்தான். கால்கள் அலைந்து திரிந்த கால், பாதங்களை பதித்து செருப்பு கூட அணியாமல் அவள் சென்ற அந்த நிலையை பார்த்தாளாம். அப்போதுதான் தெரிந்தது அவளுக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவரே பாதங்களை பார்க்கிறார். நடந்து திரிந்தன. பிதாவானவர் அவரை அனுப்பும் போது வேண்டுமானால் அப்படி இருக்கிறான். ஆனால் அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதுதான் ஊழியம். அன்பானவர்களே, மிஷனரி பணிங்கிறது இதுதான். நீ யாரிடத்துல சுவிசேஷம் சொல்ற? நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்து முறைப்படி நடக்கிற அந்த அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வருகிறேன், நீங்களும் நானும். ஆனால் ஒரு மிஷனரி பணி அது அல்ல. அலைந்து திரிகிற பணி. எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் போறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருக்கு சொல்லணும்னால சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். யார் சிறுமைப்பட்டவன்? ஒன்றுமில்லாதவன், ஒன்றுமில்லாதவன், நொறுங்குண்டு நறுங்குண்டு போனவன் தான். அது மாத்திரமல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிதான் என்னை அனுப்பினார். மிக தெளிவாக சொல்லுகிறார். தரித்திரத்துக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? அதை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கிராமம் கிராமமாக, ஏன் சிறைச்சாலையிலே போய் சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஏன் பசியோடு இருக்க வேண்டும்? அவர்கள் பசியோடு அதை செய்ய வேண்டுமா? வேண்டாம். அதுக்குத்தான் நீங்களும் நானும் இருக்கோம். அவர்கள் பசியடைந்து விடக்கூடாது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டையும் ஒரு ஜிப்பாவும் ஒரு ஜோல்னா பையும் போட்டு தான் போகணுமா? இல்லை. அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டாமா? அவர்களுக்கு காலங்களிலே ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்கிறோம், அது அவர்களுக்கு குடும்பத்துக்கு போதுமா? இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டாமா? சற்று எண்ணி பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்துக்கு போனார், பிரசங்கித்தார், ஜெபம் பண்ணார், அத்திமரத்தில் ஏதாவது ஒரு பழம் கிடைக்குமா என்று பார்த்தார், பிறகு தாகத்தோடு அலைந்தார். இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகளை. அதே இதில் அந்த வழி வந்தவர்கள் நாம் எதையாவது செய்வோம். இந்த மிஷனரி பணிக்காக, இந்த ஆடுகளை கண்டுபிடிக்கிற இந்த பணிக்காக நாம் கர்த்தரோடு இணைய வேண்டாமா? அன்பானவர்களே, இந்த இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறோமா? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கிறோமா? கட்டுண்டவர்களை, நாம் காவலில் இருப்பவர்களை நாம் சந்திக்கிறோமா? இதெல்லாம் வேதம் கேட்கிறது. அன்பானவர்களே, அப்படியானால் நாம் அந்த பணியை தாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, என் முன்னே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் தாகத்தோடு வந்திருக்கிறார். அவர்
தாகத்துக்கு ஏற்றவைகளை நீர் கொடுத்து அனுப்பும். தேவையானவைகளுக்காக ஆண்டவரே அவர்கள் காத்திருக்கிறார். எனக்கு எழுதிய கடிதங்களை எல்லாம் நான் வாசித்து அவர்களுக்காக நான் செபித்து ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பணி உமக்கு விருப்பமான ஒரு பணியை நாங்கள் செய்கிறதுனால எங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எழுதுகிற கடிதங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் எழுதுகிற கடிதங்களின் மூலமாக அவர்கள் நீ செய்கிற ஏராளமான நன்மைகளை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் இன்னும் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தின் பிள்ளைகள் சிறக்கட்டும். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் வளரட்டும். ஒரு குடும்பத்திலே நீ போதுமானவராக இருந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நினைத்தபடி நமது மிஷனரிகள் இந்திய மத்திய சிறைச்சாலைகளிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை கூறி மகிமைப்படுத்தி முழுமையான ஆத்தும ஆதாயம் செய்து வருகிறார்கள். அரசு வழங்கிய ஆணையின்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திகார் போன்ற பல்வேறு சிறைகளிலும் வெளியில் அவர்கள் குடும்பங்களிலும் ஆத்தும ஆதாயம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. நமது ஊழியத்தின் உச்சக்கட்டம் என்பது ரட்சிக்கப்பட்ட சிறை நண்பர்களின் திக்கற்ற ஏழைகளாக நிற்கும் அவர்களின் வயது வந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும். அதன்படி இம்மாதம் தொடங்கி நமது ஊழியத்தின் முக்கிய வேலை கடந்த ஆண்டுகளைப் போல திருமணங்களை நடத்தி வைப்பதுதான். ஆம், கடந்த 45 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2500 திருமணங்களுக்கு மேலாக அணைக்கும் கரங்கள் மூலமாக நடத்தி வைத்துள்ளோம். திருமணங்களை நீதிபதிகள், துணைவேந்தர்கள், ஆட்சியாளர்கள், பேராயர்கள், சிறை உயர் அதிகாரிகள் மற்றும் அந்தந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் ஆங்காங்கே அவரவர் கிராமங்களில் திருமண மண்டபங்கள் வாடகைக்கு எடுத்து மணமக்களுக்கு ரோஜா மாலைகள், வேதாகமங்கள், துணிமணிகள், போக்குவரத்து செலவுகள், சீர்வரிசைகளாக ஒரு அண்டாவில் பண்ட பாத்திரங்கள், இன்னொரு அண்டாவில் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், தலையணை, ஜமக்காலம் இவைகளை கொடுத்து சிக்கனமான ஒரு திருமணம் நடத்த ரூபாய் 40,000 செலவாகிறது. இவர்கள் மூலம் இந்தியா முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜெபியுங்கள். திருமணமாகாத நமது பிள்ளைகளின் திருமணத்திற்கு பொருத்தனை செய்து காத்திருக்கும் பெற்றோர் ஜெபத்துடன் நமது பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடைபெறவும் அதன் மூலமாக நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த ஏழை திக்கற்ற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவார். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைக்கிணங்க ஜெபியுங்கள், தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப ஜிபே மற்றும் போன்பே மூலமாக 9443303456 அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340001000006107 பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IFSC கோட் IOBA 0001340